என்னை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும், நான் செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதியும், என்னுடைய தொழிலை ஆசீர்வதியும், என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும், என் நிலத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் என்று ஜெபம் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட கேளு, உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அந்த வெளிச்சம் வந்துட்டா இந்த இருள் விலகிறோம், இந்த தடுமாற்றம் விலகிறோம், குழப்பம் விலகிறோம், தெளிவான வழி கிடைச்சிரும். ஆண்டவரே, உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். நீங்க அப்படி ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அந்த பயமாகிய இருள், கலக்கமாகிய இருள் உங்களை வாழ்க்கையை விட்டு விலகி ஒரு வெளிச்சம் உண்டாயிட்டு ஒரு பெரிய மன மகிழ்ச்சி வந்துடும். இந்த 3 காரியத்துக்காக இப்ப நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல இரக்கமாயிரும், ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும், உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். சின்சியரா ஜெபம் பண்ணி பாருங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அற்புத மாற்றம்